ஓம் சாய்ராம். பாபா தான் வாழ்ந்த காலத்தில் பல அற்புதங்கள் செய்திருக்கிறாரு. ஸ்ரீ சாய் சச்சரிதம் புத்தகம் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும். இந்த பதிவில் கோதுமை அரைத்து காலராவை எப்படி விரட்டினார் என்று பார்ப்போம். 1910ஆம் ஆண்டிற்கு பின் சாய்பாபா கோதுமை மாவு அரைக்க சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருக்கையை வைத்து அதன் குழியில் கோதுமையை இட்டு அரைக்கத் தொடங்கினார். பற்றற்று வாழும் பாபாவிற்கு கோதுமை மாவு அரைக்க வேண்டிய அவசியமில்லை என்று சிலர் நினைத்தனர். ஆனால் அதை பற்றி கேட்க யாருக்கும் தைரியமில்லை. இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவி இதை காண மக்கள் திரண்டனர். கூட்டத்திலிருந்த 4 பெண்மணிகள் பாபாவை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு அவர்கள் மாவு அரைத்தனர். முதலில் கோபமடைந்த பாபா பின் அந்த பெண்களின் பக்தியையும் அன்பையும் கண்டு புன்னகைத்தார். பாபாவிற்கு வீடோ பிள்ளைகளே இல்லை, எதற்கு இவ்வளவு அதிகமாக மாவு அரைக்கிறார் என்று எண்ணியபடி அவர்கள் அரைத்தனர். பாபா தங்கள் மீது அன்பாக உள்ளார், நமக்கு மாவை பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்று எண்ணி 4 பெண்களும் மாவை 4ஆக பிரித்து ஆளுக்கு ஒரு பங்கு என எடுத்துக்கொண்டனர். அமைதியாக இருந்த பாபாவிற்கு திடீரென கோபம் வந்து, யாருடைய அப்பன் வீட்டு பொருளை அபகரிக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கிறேனா என்ன என்று கேட்டார். தயவு செய்து இந்த மாவையெல்லாம் எடுத்து சென்று கிராம எல்லைகளில் கொட்டிவிட்டு வாருங்கள் என்றார். அந்த பெண்களும் பாபாவின் கட்டளைப்படி அவ்வாறே செய்தனர். அந்த சமயத்தில் காலரா நோய் கிராமத்தில் பரவிக்கொண்டு இருப்பதால் அதை எதிர்த்து கிராமத்தை விட்டு விரட்டியடிக்க பாபா இவ்வாறு செய்தார். இதன் பின்னர் கிராமத்தில் காலரா மறைந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பாபா கோதுமை மாவு அரைக்கவில்லை, காலராவை அரைத்து விரட்டினார் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டனர். இந்த கதையின் மூலம் பாபா மாவு அரைத்ததன் உட்கருத்து என்னவெனில், சாய்பாபா 60 ஆண்டுகளாக ஷீரடியில் வாழ்ந்தார். அவர் தினசரி மாவு அரைத்தார். பாபா கோதுமையை மட்டுமல்ல, மக்களின் துன்பங்கள், பாவங்கள் மற்றும் துயரங்களையும் அரைத்தார் என்று பாபாவின் பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த கதையிலிருந்து இன்னும் ஒரு தத்துவ கருத்து புலப்படுகிறது. கர்மம், பக்தி என்ற 2 கற்கள். பக்தி மேல்கல்லாகும், கர்மம் கீழ்கல்லாகும். பக்தி என்ற மேல்கல்லை வைத்து நம்முடைய பாவங்கள், அகங்காரம், ஆசைகள், கர்மாக்களை கீழ்கல்லில் வைத்து அரைத்து தன்னுடைய பக்தர்களை ஞானம் அல்லது தன்னை உணர்தல் என்பதை உணர வைக்கிறார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.